Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. UPSC நடத்தும் IAS, IPS உள்ளிட்ட 24 வகையான சிவில் சர்வீஸ் பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. முதல் தாள் பொது அறிவு தேர்வு தற்போது முடிந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைகிறார். அவரிடம் பேசலாம். விக்னேஷ் முத்து, நாடு முழுவதும் இந்த தேர்வினை எவ்வளவு பேர் எழுதுகிறார்கள்? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் எழுதுகிறார்கள்? நீங்க எந்த தேர்வு மையத்தில் இருக்கீங்க? இன்றைக்கு தேர்வு எப்படி இருந்ததா தேர்வு முடிச்சுட்டு வந்தவங்க சொல்லியிருக்காங்க? திலகவதி, IAS, IPS உள்ளிட்ட 24 வேலைகளுக்கு நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 1056 பணியிடங்களுக்கு 9 லட்சம் பேர் முன்னதாக விண்ணப்பித்திருந்தனர். இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த தேர்வு என்பது நடைபெறுகிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் சென்னை உள்ளிட்ட 5 இடங்களில் இந்த தேர்வு என்பது தற்பொழுது முதல்நிலை தேர்வு நடந்து முடிந்திருக்கிறது. 1056 பணியிடங்களுக்கு கிட்டத்தட்ட 9 லட்சம் தேர்வர்கள் நேரடியாக விண்ணப்பித்து இந்த தேர்வை எழுதியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இது சம்பந்தமாக பேசுவதற்காக தேர்வு எழுதிய சிவராமன் அவர்கள் சென்னையை சேர்ந்த அவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த தேர்வு எப்படி இருந்தது? எத்தனை ஆண்டுகளாக இந்த தேர்வுக்கு தயாராக? வணக்கம், என் பேர் சிவராமன். இந்த தேர்வு இன்னைக்கு கடந்த ஆண்டு கொஸ்டின் பேப்பர்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பேப்பர் வந்து ஈஸியா இருந்துச்சு. நான் 1 இயரா படிச்சு இதுதான் எனக்கு இந்த இது ஃபர்ஸ்ட் டைம். அதே நேரத்தில் இப்போ மதியமும் ஒரு எக்ஸாம், அதுக்கு தயாராக மதியானம் இங்கிலீஷ் மேக்ஸ் காம்ப்ரஹென்ஷன் எக்ஸாம் இருக்கு. ஒரு 1:30க்கு நாங்கள் அங்கே ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்களே, எவ்வளவு ஆண்டுகள் தயாராக, எவ்வளவு கஷ்டம் சொல்லிச்சு? நான் 1 வருஷம் படிச்சுட்டு இருக்கேன். அது ஆக்சுவலாக ஆனால் இன்னும் அதில் பாதி போர்ஷன் கூட நாங்கள் கவர் பண்ண மாதிரி தெரியல. கவர் பண்ண வரைக்கும் நாங்கள் தரோவா இருந்துட்டு அதை வச்சு நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக எழுதிட்டு இருக்கிறோம். இது ஒரு க்ரோயிங் போர்ஷன். கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி நியூஸஸ் வர வர இந்த போர்ஷன் இது எல்லாமே அப்படியே அதுவும் வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ அதை நம்ம கீப் அப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ தமிழ்நாடு நிறைய எக்ஸாம் பண்றாங்க. அப்போ அதுக்கும் இந்த சிவில் சர்வீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன டிஃபரெண்ட்? ஸ்கோப் கொஞ்சம் பெருசுங்க. தமிழ்நாடுங்கிறது தமிழ்நாட்டு இந்த நடந்த இந்த நிகழ்வுகளை வச்சு அந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க. இது இந்தியா ஆல் ஓவர் இந்தியா அண்ட் அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸஸ் அப்படின்னு போப்ப செய்திகள் நிறையா வரும். படிக்க வேண்டியதுக்கு நிறையா இருக்கும். கவர் பண்ண வேண்டிய இடங்கள் நிறையா இருக்கும். பேப்பர்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். அதுக்காக படிக்க வேண்டியது எல்லாமே அதிகமாக டைம் போடுற மாதிரி இருக்கும். திலகவதி, நாம் தற்பொழுது நேரடியாக கேட்டுத்திருந்தோம். காலை சரியாக 9:30 மணிக்கு அந்த முதல் பொது அறிவு தேர்வு என்பது நடைபெற்று தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. தேர்வு எழுதியவர்கள் மதியம் 2:30 மணிக்கு மீண்டும் 2ஆம் கட்ட தேர்வை எழுத தயாராக இருக்கிறார்கள். தேர்வு மையங்களை பொறுத்தமட்டில் இந்த சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய பெண்கள் மகளிர் மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட தமிழகத்தில் 5 இடங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு மாணவர்கள் செல்போன்கள், அதாவது தேர்வர்கள் செல்போன்கள் உள்ளிட்ட எதையும் உள்ளே கொண்டு செல்ல அனுமதிப்படாது. மிகுந்த தேர்வு ஒரு கண்டிஷன், அதிக அளவு சோதனை நடத்தப்பட்டுதான் தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த சென்டரில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகளும் தேர்வு எழுதியை நம்மால் பார்க்க முடிந்தது. ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வு என்பது கடந்த மாதம் 26ஆம் தேதி நேரடியாக நடைபெற இருந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டு தற்பொழுது இன்றைய தினம் நடந்து முடிந்திருக்கிறது. திலகவதி, உங்களுடைய கள விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி விக்னேஷ் முத்து. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.